ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்து அண்ட் பாவை கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கரில் எப்படி மட்டன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் 1/2 கேஜி நான் வேக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். 2 விசில் எடுத்து வச்சுங்க. ரைஸ் வந்து 1/2 கிலோ வச்சுருக்கேன் ஊற வச்சு. பெரிய வெங்காயம் 4, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சப்பழம், தயிர் 1 கப்பு, பியூர் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சிட்டேன். குக்கர் காய்ச்ச உடனே எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சு. இப்போ கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீழே வாக்கில் அரிசி சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் அடி பிடிக்கூடாது. சாதமாக உடையாமல் குழையாமல் வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. பியூர் மிளகாத்தூள். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுங்க. 1 1/2 போட்டுங்க. காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க தனியாத்தூள். இல்லை காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க. தனியாத்தூள் போதும். கொஞ்சம் எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துங்க. தக்காளி லிமிட்டாக சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துங்க. ஒரு 100 ml அளவு இருக்கும். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது மசாலாவோட. இந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ மசாலா நல்லா கலந்து வந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ மட்டன் வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டன் சேர்த்துக்கலாம்.
மட்டன் நான் சும்மா ஒரு 2 விசில் தான் கொடுத்தேன். ஏன்னா இப்போ மூடி போட்டு ஒரு 2, 3 விசில் விடுவேன் இல்லைங்களா, அதனால தான். இப்போ அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் அளந்து ஊற்றிக்கலாம் எவ்வளோன்ட்டு. ஏன்னா ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து 2 கப்பு தண்ணி வேணும். கரெக்டாக ரைஸ் ஊறுற நேரமும் வந்து 1/4 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் அதிகபட்சம். அதுக்கு மேலாம் ஊறுச்சுன்னா ரைஸ் வந்து உடஞ்சிடும் பிரியாணிக்கு. அதனால நம்ம தாளிக்கும் போது ஊற வச்சோம்னா போதும் அரிசி. அதுவும் மட்டன் வேக வச்ச தண்ணி நான் இந்த படியில் 2 காப்பி ஊற வச்சிருக்கேன் ரைஸு. அதுக்கு 4 காப்பி தண்ணி ஊற்றணும். இது மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு காப்பி வந்துருச்சு. இன்னும் 3 காப்பி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். தண்ணி சேர்த்துட்டோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா உப்பு காரம் பிடிக்கணும்னா எப்போயே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சேர்க்க முடியாது இல்லைங்களா. வடிச்சு வச்சிருக்கீங்களா தண்ணி எல்லாம், அந்த ரைஸும் சேர்த்துக்கலாம். ரைஸ் கலந்துட்டோம். உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஏன்னா சாதம் வெந்து வரும்போது அந்த உப்பு காரம்லாம் சரியாக போயிடும். இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு பழம் எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சு வச்சது சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்குங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 2 விசில் வந்துருச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போகட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் எல்லாம் உடையாம வந்திருக்கு பாருங்க. இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. பாருங்க உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. பாருங்க சூப்பராக இருக்கு. சிலருக்கெல்லாம் குக்கரில் செய்தால் சாதம் ரொம்ப அடி பிடிச்ச மாதிரியும் சாதம் உடஞ்சி குழஞ்சி வரும். அந்த மாதிரி வரக்கூடாது, டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துச்சு மட்டன் பிரியாணி. இது கூட தயிர் பச்சடியும் புதினா துவையலும் வச்சுருக்கேன். புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்களும் மறக்காமல் பார்த்து செய்து பாருங்கள். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்யுங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.